ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெறும் பிடிஜி. நான் உங்கள் பிடிஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் கூட நம்ம சொல்லலாம். அதுதான் பாட்டில் நெக்கிங் அப்படின்றது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பாட்டில் நெக்கிங்னா என்ன, அது ஏன் நடக்குது அப்படின்றத ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இது ஒரு புது செக்மெண்ட். நான் உங்கள் பிடிஜி, இது உங்கள் என்ன இது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பாட்டில் நெக்கிங் அப்படின்றது பேர்லேயே இருக்குது. அதாவது ஒரு பாட்டிலோட கழுத்து அப்படின்றது. ஸோ ஒரு பாட்டிலோட கழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்னதாக இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய கேனாக இருந்தாலும் சரி, உள்ளே எவ்வளோ தண்ணி இருந்தாலும் சரி, நீங்கள் கவுத்தும் போதோ இல்லை குடிக்கும் போதோ தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா குடிக்கிறதுக்கு ஈஸியாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இதுவே உங்களால் நிறைய தண்ணி நிறைய வேகமாக குடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருக்குது அப்படின்றப்ப, பாட்டில் நெக்கு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா கம்மியான தண்ணி தான் உங்களால் குடிக்க முடியும். இது பேசிக்காக என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை ரீச் பண்ண விடாமல், ஃபுல் கேப்பபிலிட்டி ரீச் பண்ண விடாமல் தடுக்குது. ஸோ இந்த பாட்டில் நெக்கிங்கோட இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா சோக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால ஃபுல் எனர்ஜியோட ஃபுல் பொட்டன்ஷியலோட மூவ் பண்ண முடியாமல் ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லாக்காகி நின்றுக்கும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பட் இங்கே வெளியே போகிற முடிக்கிற ஒர்க் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சோக் பாயிண்ட், ஒரு பாட்டில் நெக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டேர்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, இந்த பாட்டில் நெக், சோக் பாயிண்ட் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். அதாவது இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போகிறீங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த ரஷ்ஷான ஒரு டைம் பீரியடில் நீங்கள் வண்டிலையோ இல்லை இதுலையோ போகிறீங்க அப்படின்றப்ப டோல்கேட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். பேசிக்காக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வேலை செய்யறதும் புதுசாக உள்ளே வர வேலை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கார் உள்ளே வரப்ப இன்னொரு கார் உள்ளே இருக்க கார் வெளியே போயிடுச்சு அப்படின்னா, இந்த பாட்டில் நெக் அப்படின்றத நடக்காமல் தடுக்கணும். அதாவது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கியூ பெருசாகிட்டே இருக்கணுன்ற பயம் இல்லாமல் இந்த வேலையை நம்ம பார்க்கலாம். இப்படி ரெண்டு ஃப்ரீக்வன்சியுமே மேட்ச் ஆகுது அப்படின்றப்ப, அதாவது வெளியே போகிற வேலையும் உள்ளே வர வேலையும் ரெண்டுமே மேட்ச் ஆகுது அப்படின்றப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அந்த இடத்துல. ஆனால் எல்லா நேரத்துலையும் அது அப்படி இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது அப்படி இருக்காது. ஒரு பாட்டில் நெக்கை 0% ஃபுல்லாக ஒரு 0% கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஒவ்வொரு ப்ராசஸ், அதாவது வேரியஸ் சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி ஆகட்டும், சிபி ஆகட்டும், இல்லை ஒரு ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் காரணத்தினால அது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே பாட்டில் நெக் 0% கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். அதோட பெர்சன்டேஜ் நம்ம குறைக்கலாமே தவிர 0% கொண்டு வர முடியாது. இந்த பாட்டில் நெக் அப்படின்றது நிறைய இடத்துல அக்கர் ஆகும். நம்ம கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல அக்கர் ஆகுது. ஸோ அது எங்கெங்கே அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் முக்கியமான இடமா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா CPU பாட்டில் நெக்கிங். ஸோ CPU பாட்டில் நெக் அப்படின்றது முன்னாடி பார்த்த டோல்கேட் எக்ஸாம்பிள்லேயே நம்ம என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். கார்ஸ் எல்லாம் கிளாக் ஆகிற இந்த இடத்த ஒரு மெமரின்னு நம்ம வச்சுக்கலாம். அண்ட் அதில் இருக்க கார்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ப்ராசஸ், அண்ட் அதுக்குள்ளே இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த ப்ராசஸ்க்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த டோல் பூத் இருக்குல்ல, ஸோ அதை தான் நம்ம இப்போ CPU நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பக்கம் எம்டி ரோடாக இருக்கும்ல, ஒவ்வொருத்தராக முடிச்சுட்டு வருவாங்கல்ல, ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் எம்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த பாட்டை நம்ம GPU அப்படின்றத நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் GPU இருக்க சைடில் நிறைய ப்ராசஸ் நிறைய கார்ஸ் அலோவ் பண்ணும். ஆனால் CPU என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த டோல் பூத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ப்ராசஸ் முடிச்ச கார்ஸ் மட்டும்தான் இந்த பக்கம் அலோவ் பண்ணுவேன் அப்படின்றப்ப சில கார் பார்த்தீங்க அப்படின்னா போகுது. 10 கார் போக வேண்டிய இந்த GPUவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா CPU ஸ்டாப் பண்ணி வைக்கிறனால வெறும் 3 கார் மட்டும்தான் போக முடியுது. பாட்டில் நெக்கை கம்மி பண்ணுறதுக்கு நம்மளால 2 விஷயம் பண்ண முடியும். அதாவது 3 காரை ப்ராசஸ் பண்ணுற CPUவை மாற்றிட்டு 10 காரை ப்ராசஸ் பண்ணுற CPUவை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேவையே இல்லாமல் 10 காருக்கான ஸ்பேஸ் இருக்க GPUவை மாற்றிட்டு 3 காருக்கு ஸ்பேஸ் இருக்க மாதிரி ஒரு GPU நம்ம மாற்றலாம். ஒன்று GPUவோட மேக்ஸ் ரேட்டை டவுன்கிரேட் பண்ணி CPUக்கு மேட்ச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா CPU அப்கிரேட் பண்ணி GPUவோட மேக்ஸ் ரேட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்மளால் மாற்ற முடியும். ஸோ இப்படி பண்ணுறதுனால பாட்டில் நெக் அப்படின்றத நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். இதுவே நீங்கள் GPU பார்த்தீங்க அப்படின்னா டவுன்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராசஸை நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இழக்க வேண்டியது இருக்கும். அதுவே நீங்கள் CPU அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இந்த விஷயத்தை நம்மளால் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ பட்ஜெட் எப்படின்னு இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த விஷயம் மாறும். டோல் பூத்தில் இருந்த இடத்துல GPU வச்சுட்டு இந்த பக்கம் CPU வச்சுட்டிங்க அப்படின்னா, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா GPU பாட்டில் நெக்கிங். அதாவது GPU கம்மியாக இருக்கும், CPU பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது GPU பாட்டில் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ரீட் அண்ட் ரைட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஸ்டோரேஜ் பாட்டில் நெக்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ரீட் பண்ணுற ஸ்பீடும் ரைட் பண்ணுற ஸ்பீடும் வேறையாக இருக்குது. ரீட் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரைட் பண்ணுறது ஸ்லோவாக இருக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துல பாட்டில் நெக்கிங் வரும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் பாட்டில் நெக்கிங் அப்படின்றது எந்த இடத்துலலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ஒரு எஸ்எஸ்டியிலேருந்து காப்பி பண்ணி ஒரு ஹார்ட் டிஸ்கில் பேஸ்ட் பண்ணும் போதோ இல்லை ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணி எஸ்எஸ்டியில் பேஸ்ட் பண்ணும் போதோ இந்த ஸ்டோரேஜ் பாட்டில் நெக்கிங் அப்படின்றது வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேம் பாட்டில் நெக்கிங் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதுவே நீங்கள் வந்து CPU கிராஃபிக்ஸ் கார்டு CPU வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக போட்டு ரேமை கம்மியாக போட்டிங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சாலிட் ஸ்டேட் ட்ரைவுக்கோ இல்லை ஹார்ட் டிஸ்க்குக்கோ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி எடுக்க ட்ரை பண்ணும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாட்டில் நெக்கிங் ஆகும். நம்ம கம்ப்யூட்டருக்கு சூஸ் பண்ணுற எல்லா பார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்கனெக்டடாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டுமே நீங்கள் பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாட்டில் நெக்கிங்கை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக கொண்டு வர முடியும். இந்த பாட்டில் நெக்கிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் இருக்குது. மெயின் காம்பனன்ட்ஸ்க்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சப்போர்ட்டிவ் காம்பனன்ட்ஸ்க்கும் நீங்கள் அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் மெயின் காம்பனன்ட்ஸ் எவ்வளோ ஹை பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் சப்போர்ட்டிவ் காம்பனன்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு, லோ குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்றப்ப இந்த பாட்டில் நெக்கிங் அப்படின்றது கண்டிப்பாக அக்கர் ஆகும். ஏன்னா பாட்டில் நெக்கிங் அக்கர் ஆகிறதுக்கான வேரியஸ் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்போர்ட்டிவ் காம்பனன்ட்ஸ்னால நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் வந்து சப்போர்ட்டிவ் காம்பனன்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு GPUவாக இருக்கட்டும் சரி இல்லை CPUவாக இருக்கட்டும் சரி, அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒர்க் ஆகிறதுக்கான முக்கியமான பார்ட் வந்து பவர் சப்ளை. ஸோ அது ஃபுல் பொட்டன்ஷியலில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் டெம்பரேச்சர். காம்பனன்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் சென்சார் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து அதிகமாச்சு அப்படின்னா பார்ட்ஸ் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து லிமிட் பண்ணி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக உள்ளே வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதாவது ஒரு காம்பனன்ட் வந்து ஃபுல் பொட்டன்ஷியலில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் காம்பனண்ட்டாக பார்க்கறது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கூலிங் சிஸ்டம் தான். ஸோ அது வந்து ஒரு ஃபேனாக இருக்கட்டும் இல்லைனா லிக்விட் கூலிங் சிஸ்டமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அந்த கூலிங் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி இன்னும் சில சப்போர்ட்டிவ் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது. ஹீட் சிங்க்கு, அப்புறமா தெர்மல் பெஸ்ட், இதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் குவாலிட்டி அப்படின்றத போக உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராசஸராக இருக்கட்டும் இல்லை GPUவாக இருக்கட்டும் அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து உங்களால் பவுண்டரிஸ் வந்து புஷ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து மெயின் காம்பனண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டிவ் காம்பனன்ட்ஸ்லாம் கம்மியான குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மெயின் காம்பனண்ட்டோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து உங்களால் ரீச் பண்ண முடியாது. சப்போர்ட்டிவ் காம்பனன்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. மெயின் காம்பனன்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த GPU CPU மதர்போர்ட் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து பவுண்டரி வந்து புஷ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சப்போர்ட்டிவ் காம்பனண்ட்டாக இருக்குது இந்த ஃபேனு, கூலிங் சிஸ்டம், அதாவது கூலிங் சிஸ்டம், அப்புறமா தெர்மல் பெஸ்ட், ஹீட் சிங்க், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ண உங்களால் ஒரு மெயின் காம்பனண்ட்டை வந்து அதோட பவுண்டரிக்கு வந்து புஷ் பண்ண முடியும். ஸோ இந்த சப்போர்ட்டிவ் காம்பனண்ட்டோட எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பவர் சப்ளை அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் கம்மியான பவர் சப்ளை கொடுத்தீங்கனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். பட் ஃபுல் பொட்டன்ஷியல் ரன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஃபுல் பொட்டன்ஷியல் ரன் ஆகாது. ஆக்சுவலி பவர் சப்ளைலையுமே வந்து பாட்டில் நெக்கிங் அப்படின்றது இருக்குது. அதாவது நீங்கள் பவர் 650 வாட் தேவையான இடத்துல நீங்கள் 550 வாட் தான் கொடுக்குறீங்க, அந்த SMPS தான் வச்சுருக்கீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக பவர் பாட்டில் நெக் அப்படின்றது அந்த இடத்துல நடக்கும். அதாவது பவர் சப்ளை பத்தாமல் எல்லா ப்ராசஸுமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக குறையும். CPU இருக்கட்டும் இல்லை GPU இருக்கட்டும், ரெண்டில் எது வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் ரீச் ஆகலைனாலுமே அந்த இடத்துல பாட்டில் நெக்கிங் அப்படின்றது ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா CPU வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் ரீச் ஆகலை அப்படின்றப்ப CPUவில் இருக்க உள்ளே போகிற ப்ராசஸ் வந்து வெளியே வரது கம்மியாயிரும். ஸோ GPU வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளையாக இருக்கட்டும், டெம்பரேச்சராக இருக்கட்டும், இல்லை மெயின் காம்பனன்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று இன்டர்கனெக்டடாக இருக்குது. ஸோ PC பில்ட் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து நம்ம பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாட்டில் நெக்கிங்கை வந்து பாட்டில் நெக்கிங் அப்படின்ற டேர்மை பேஸ் பண்ணி நம்ம வந்து PC பில்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த எஃபிஷியன்சி அப்படின்றத மேக்ஸிமம் ரீச் பண்ண முடியும். அதே சமயத்தில் பட்ஜெட் வந்து நம்மளால் ஈஸியாகவே குறைக்க முடியும். ஸோ இந்த முக்கியமான பார்ட்டை வந்து நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னா ஒன்று அமௌண்ட் அதிகமாகும், அதாவது தேவையில்லாத செலவு அப்படின்றது அதிகமாகும். ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ என் கம்ப்யூட்டரே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னோட ப்ராசஸர் வந்து 5600X, அதாவது Ryzen 5ஓட 5600X. அதுவே GPU வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6500XT. ஸோ இந்த ப்ராசஸருக்கு இந்த GPU வந்து போதும் அப்படின்றப்ப இது ஓகே. நம்ம இந்த ப்ராசஸருக்கு வந்து ஒரு 5090 போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ 5090 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வருது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். இந்த ப்ராசஸருக்கு இந்த GPU போதும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த லிமிட்டோட நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காஸ்ட் வந்து எஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாட்டில் நெக்கோட மேக்ஸிமம் வந்து புஷ் பண்ணுற அளவுக்கு ஒரு PCயை பில்ட் பண்ணிட்டோம்னாலே போதும். ஸோ நம்மளால் எஃபிஷியண்டான ஒரு பில்டை வந்து நம்மளால் செய்ய முடியும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.